அனைவருக்கும் வணக்கம். ரீசன்ட் டேஸில் லைவு சுத்தமாக வியூஸ் போகலைங்க. அதுக்கு யூடியூப் சைடே சொல்லியிருக்காங்க, பேனிக் ஆகாதீங்க, நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளத்தால் நல்லா போன லைவு கூட வியூஸ் போகலைங்க. ஸோ சில நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் எல்லாம் ஆன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பொறுமையாக இருந்து கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் செட்டிங் மஸ்ட்டு. அது மட்டும் இல்லை, நீங்கள் போடுற கண்டென்ட்டோடைய டைமிங்கு, கண்டென்ட்டு, டைட்டலு, டிஸ்கிரிப்ஷனு, டேகு, ஹேஷ்டேக்கு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலு, அப்லோட் டைமிங்கு, வாட்டெவர் எல்லாமே முக்கியங்க. யூடியூப்பில் சர்வே பண்ணுறது என்பது ரொம்ப கடினம். இப்படி போனால் தான் நம்ம கரெக்டான வேலை போயிட்டு கரெக்டான வழியில் வர முடியும். ஸோ அது போல் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ என்னையை நம்பி சில பேர் வந்தாங்க, அவங்களுக்கு நான் மானிட்டைசேஷனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வாங்கி தரலை, நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் அவங்க ரொம்ப ஹாப்பியாக ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. அவங்க சேனல்லையும் போட்டிருந்தாங்க, லைக் வைஷ்ணவி அம்மா, சித்ரா அம்மா. ஸோ அவங்க 2 சேனல்லையும் மானிடைஸ் ஆகிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வைஷ்ணவி அம்மா சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, சித்ரா அம்மாவும் ரொம்ப சந்தோஷமாக வீடியோ கொடுத்துருந்தாங்க. 2 பேருக்கும் நன்றி. ஸோ அது போல் நீங்களும் சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு பேசிக்கை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும். ஸோ யூடியூப்பை பற்றி நான் சில விஷயங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், லைவ் எப்படி போடணும், வீடியோ எப்படி போடணும், தம்ப்நெயில் செட் பண்ணணும், இது போல் சில சின்ன சின்ன ஐடியாஸ் கொடுத்தேன். ஸோ நிறைய பேருக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போது அந்த செட்டிங் பற்றி நம்ம டீப் அண்ட் கிளியராக பார்க்கலாம். புதிய யூடியூபர் மஸ்ட் வாட்ச் திஸ் வீடியோ. சரிங்களா, வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரீசன்ட் டேஸில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. நீங்கள் ஒய்டி பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஒய்டி பேஜில் சில செட்டிங்கை நீங்கள் ஆன் பண்ணணும், இல்லைனா உங்களுக்கு வியூஸ் போகாது. அதை பற்றி தான் வீடியோக்குள்ளார பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஒய்டி பேஜில் இங்கே பாருங்கள், இந்த மணி சிம்பிள் இருக்குது. இதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அனலிட்டிக்ஸ் இருக்குது. இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய விஷயங்கள் கொடுப்பாங்க. என்னென்னா டுடே, அதாவது யுவர் வீக்லி ரீகேப் இஸ் ரெடின்னு இருக்கும். இதை பார்த்தே நீங்கள் வீடியோ போடலாம். ஸோ இது ஒரு முக்கியமான டிப்ஸு. இப்போ இதை நான் டச் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாரம் எனக்கு 9,000க்கு மேற்பட்ட பீப்புள் பார்த்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதிகமாக யூடியூப் ஹோமு, யூடியூப் சர்ச்சு, சேனல் பேஜில் பார்த்துருக்காங்க. வாட் இஸ் வாண்ட் வாட்ச்டு எது அதிகமாக பார்த்துருக்காங்கன்னா, நான் லைவ் போட்டிருக்கேன். அந்த மாதிரி நான் திரும்பவும் லைவ் போட்டால் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ 2 ஷார்ட்ஸ் போயிட்டே இருக்குது. இந்த வாரத்துக்கான லைக்கு, ஷேரு, கமெண்டு இது எல்லாமே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த வீக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு $14 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு அவங்க கேம் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் மேலே இருக்கிறத படித்து பார்த்துட்டு உங்களுக்கு தோராயமாக ஏதாவது ஒரு மதிப்பெண் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் கொடுத்த மதிப்பெண் சரியாக இருக்குது பர்சன்டேஜ். இது போல் உங்கள் சேனலில் நீங்களே அனலிட்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லைங்க, இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்னென்னா, அந்த செட்டிங்கை நீங்கள் ஆன் பண்ணணும். அது கம்யூனிட்டின்னு இருக்குது. இதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இந்த லோகோவை டச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செட்டிங் இருக்குது, இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன் இருக்குது, புஷ் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இதை நீங்கள் டச் பண்ணிக்கிட்டு இது எல்லாமே நீங்கள் ஆலில் வச்சுக்கணும். இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகவே போகாது, வரவும் வராது. பிகாஸ் இப்போ நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்திருக்கு. நல்லா போயிட்டு இருந்த லைவு, ஷார்ட்ஸு எதுவுமே போகலை. காரணம் நோட்டிஃபிகேஷன் சரியாக போகலை. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல எல்லாமே ஆனில் இருக்கணும். காரணம் பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட்டு டிக் என்னென்னா, அனலிட்டிக்ஸ் உங்கள் சேனல் அனலிட்டிக் பண்ணி கொடுப்பாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் தான் வரும். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் எதனா அச்சீவ்மெண்ட் பண்ணிங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு பாலிசிஸ், காப்பிரைட் இஷ்யூ, ஸ்ட்ரைக்கு, இது எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இதை ஆன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் சேனலுக்கு பெரிய ப்ராப்ளம் ஆகும். நெக்ஸ்ட்டு ஏர்னிங் சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன் வரும். இது எல்லாமே நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஆன் பண்ணலை. இது ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, என்கிட்ட மெம்பர்ஷிப்பில் அவங்க சேனலை செக் பண்ணும்போது அவங்க இந்த செட்டிங்கெல்லாம் ஆன் பண்ணலை, அதனால தான். நெக்ஸ்ட்டு இந்த கரன்சின்னு இருக்குது. இது கண்டிப்பாக நீங்கள் யூஎஸ்டின்னு வச்சுக்கோங்க, சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்களும் யூடியூப் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 199 என்னுடைய மொபைல் நம்பர் இருக்குது. இங்கே எடுத்து ஃபோன் பண்ணி உங்களுடைய டவுட்டை நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.